திரும்ப விஜயதரணி, யார் வியூகத்தில் முந்திரா, கூட்டணியிலிருந்து கள செயல்பாடுகள் வரை உங்கள் பார்வை என்ன? முதல்ல இந்த ஓராண்டுக்கு முன்னாடி அதிமுகவோட கூட்டணி யாருமே வரமாட்டாங்க, பாஜகவோட கூட்டணி யாருமே வரமாட்டாங்க, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த சூழ்நிலையை நம்ம பார்க்க முடிந்தது. ஆனா படிப்படியாக ஒவ்வொரு கட்சிகளா இணைந்து இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி வலுப்பெற்ற ஒரு கூட்டணியா மாறிடுச்சு. ஸ்ட்ராங்கான கூட்டணி. பிரதமர் மோடி அவர்களும் வந்து அந்த கூட்டணி மேடையை சிறப்பிச்சு போனாரு. அப்படி தொடர்ந்து கட்சிகள் வந்து 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைந்த ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா அமைஞ்சிருச்சு. ஆனா எதிர்த்தரப்புல திமுக வலுவான கூட்டணியா நாங்க தொடர்ந்து பல ஆண்டு காலமா இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்த கூட்டணி இப்ப உடஞ்சு செதலம் அடைஞ்சு போய் இருக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து 70 நாள் ஆயும் நீங்க ஒரு குழு கூட அமைக்கலன்னு சொல்லி சாடி இருக்காங்க. 99% காங்கிரஸ்காரர்கள், அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள் திமுக கூட்டணி வேண்டான்னு கருத்து சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. 99% ஏற்பட்டிருக்கு. 99% காங்கிரஸ்காரங்க கூட்டணி வேணாங்கிறாங்களா? அதே நேரம் சார் குறுக்கிட்டு பேசினா எனக்கு இங்க நான் இது ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறேன், குறுக்கிட்டு பேசினா எனக்கு பதில் வராது, நீங்க பேசுறது எனக்கு கேட்காது. அதனால அதாவது அந்த அளவுல வந்து திமுக கூட்டணியில இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் கூட எங்களுக்கு இத்தனை சீட்டுகள் வேணும், ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போட்டாங்க. விடுதலை சிறுத்தை கூட காங்கிரஸ் கேட்கறதுல தவறு இல்ல, அவங்க ஆட்சியில பங்கு கேட்கறத தவறு இல்லைன்னு விடுதலை சிறுத்தைகளும் சொல்ற கருத்து சொல்லியிருக்காங்க. அப்படி திமுக கூட்டணியில இன்னைக்கு இந்த அளவுக்கு விரிசல் ஏற்பட்டு நிறைய புகைச்சல்கள் இருந்த வண்ணம் இருந்து கொண்டு இருக்கு. அன்செட்டில்டா இருக்கு. இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லி அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னோட பலத்தை நிரூபிச்சுட்டு வருது. ஆனா திமுக கூட்டணியில அவங்க இந்தியா முழுக்க இந்தி கூட்டணி, இந்தி கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணின்னு ஒரு இடத்துல கூட முதலமைச்சர் சொல்றது கிடையாது. அப்படி அந்த கூட்டணி பார்த்த கூட அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல காங்கிரஸ் வந்துருன்ட்டு அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டணி வியூகம் வந்து ரொம்ப தவறான ஒரு வியூகத்தை தான் திமுக அமைச்சிருக்கு. அது இந்த தடவை எடுபடாது. ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணி சரியான வியூகத்தை அமைச்சிருக்கு. அதனால அந்த வியூகம் இந்த தடவை நிச்சயமா பனிக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிகள் 5 ஆண்டு காலத்துல எதுவுமே நிறைவேற்றல. களத்துல நாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப மோசமான நிலைமை தான் இருக்கு. இந்த விஷயத்திலே கூட நான் கேட்கிறேன் திரும்பி விஜயதரணி, இப்ப அவங்க 5000 ரூபாய் போட்டிருக்காங்க, 2000 ரூபாய் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இப்ப சமீபத்துல பட்ஜெட்டை கூட அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்ல எதுவும் செய்யல, ஒரு தேர்தலுக்காகவாவது கூட நீங்க சொல்லல பிஜேபி. அப்படிங்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பூஜ்ஜியத்தை கொடுப்பாங்க அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்றாரு. இதெல்லாம் மக்கள் கிட்ட எடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு என்ன வெளியிட்டு இருக்காங்க? எதுவுமே சொல்லல. 0 பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட். அந்த அளவுல இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட்ல பெரிய ஓட்டா தான் இருக்கு. சொன்னது கூட நிறைவேற்றல, எல்லாத்துல இருந்தும் பின்வாங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் போராட்ட களத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. செவிலியர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், கௌரவ விரிவுரையாளர்களா இருக்கட்டும், அரசு ஊழியர்களா இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கட்டும், மீன்பிடி தொழில இருப்பவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு போராட்ட களத்துல இறங்கி போராடிக்கிட்டு, போக்குவரத்து தொழிலாளர்களா இருக்கட்டும், எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்குமே நிதி இல்ல இந்த அரசிடம். ஆனா இந்த அமௌண்ட்டை வந்து மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. அது முழுமையா எல்லா ரேஷன் அட்டைதாருக்கும் தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,20,00,000 பெண்களுக்கு இப்ப தரல. 1,30,00,000 பெண்களுக்கு தந்ததா சொல்றாங்க. சோ சரிக்கு சமானம் தரலங்கிற பேச்சும் இருக்கு. ஆகையால் எது பிளஸ் ஆகும்னு இவங்க நம்புறாங்களோ அதே 1,20,00,000 பெண்கள் வந்து மைனஸ் ஆகும் இவங்க கணக்குல இருந்து. சோ சரிக்கு சமானம் பாதிக்கு பாதி மைனஸும் ஆகுது. 50% பிளஸ்னா 50% மைனஸ் ஆயிருது. ஆகையால் அவங்க கொடுத்ததால மைனஸ் தான் ஆகுறாங்களே தவிர பிளஸ் ஆகல. இதனால வந்து நிறைய இதனால உள்ள எதிர்ப்பு, நிறைய தரப்புல வந்து நிதி இல்லைன்னு சொல்லி, நிதி சுமைன்னு சொல்லி நிறைய பேர் ஆர்ப்பாட்டத்துல இறங்கி இருக்கிற அத்தனை பட்டியலிடக்கூடிய அத்தனை பேரும் எல்லாருமே ஆல் கேட்டகரிஸ் அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு எதிரா போயிடுறாங்க. சோ எதிரா போனவங்க யார் யாருன்னு பார்த்தா
அதிகமா இருக்காங்க. இந்த உரிமை கொடுத்த பிறகு எதிரா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிதான் அதை பார்க்க வேண்டும். சோ மைனஸ் கேட்டகரியில நிறைய பேர் வந்துடுறாங்க இந்த திமுக கூட்டணிக்கு எதிரா. ஆகையால் அதுவும் இவங்களுக்கு மைனஸ் தான். கொடுக்க போய் மைனஸ் ஆயிடுச்சு. சரி. சோ இந்த திட்டங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துல கொடுக்குறாங்க. முதலே கொடுக்கல, முன்னாடியே கொடுத்திருந்தாங்கன்னா இவங்க மேல நம்ம நம்பிக்கை. நான் என்ன கேக்குறேன், 2021 ஏறக்குறைய இதே கூட்டணி தான் இருந்தீங்க. அதுல பாதி பாமக இல்ல, ஓபிஎஸ் இல்ல. அப்பயே வெற்றி பெற முடியாத ஒரு நிலை தான் இருந்தது. இப்போ அதே கூட்டணி ஏற்கனவே 2 பாதி மைனஸ் ஆன நிலையில எப்படி நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. 2021 10 ஆண்டு ஆட்சி காலத்தை நிறைவு செய்திருந்தது அதிமுக. அதோட ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரும் இருந்திருக்கும். ஆனா இப்போ திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறதோட ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து அதிமுக மேல இருந்த ஆன்டி இன்கம்பன்சியை விட 500 மடங்கு அதிகமா இருக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். ஆகையால நிச்சயமா வந்து இன்னைக்கு அதற்குண்டான ஊழலான ஒரு அரசு, நிறைய விஷயத்த தவறுகள் நடந்திருக்கு. நிறைய பாலியல் வன்கொடுமை 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டுல. 33% போக்சோ வழக்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அது மாதிரி மின் கட்டணம் மாசத்துக்கு ஒரு தடவை ஆக்குறேன்னாங்க, அந்த வாக்குறுதியை கீப் அப் பண்ணல. அந்த மின் கட்டணம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சொத்து வரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லாமே ஜாஸ்தி ஆயிருக்கு. மக்கள் கையில இருந்து நிறைய பணம் போகுது. இவங்க கொடுக்குற அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. இதை செஞ்சுக்குங்க அதை செஞ்சுக்குங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு, எதையுமே செய்ய முடியாது அதை வச்சுக்கிட்டு. அவருக்கே தெரியாதான் என்னன்னு தெரியல. இன்னைக்கு அந்த அளவுல வந்து விலைவாசி என்பது கட்டுக்கடங்காத விலைவாசி. இவ்வளவுதான் இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால இவங்க மேல இருக்க ஆன்டி இன்கம்பன்சி அவ்வளவு சிவியரா இருக்கு. திமுக நிச்சயமா மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. அந்த அளவுல வந்து இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணி மீது ஒரு நன்மதிப்பு உருவாயிருக்கு. சரி, அதிமுக தலைமையிலான கூட்டணி மீது ஒரு நன்மதிப்பு உருவாயிருக்கு. அது வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக வந்து நிச்சயமா இந்த தடவை அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு எல்லா தரப்பினரும் நினைக்கக்கூடியதான் பார்க்க முடிந்தது. பெண்கள் இதுல எதிரா இருக்காங்க. வாங்கினவங்களும் நம்மளோட பணத்தை தானே நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு புரிதல் இருக்கு. மக்களுடைய பணம் தான் அது, திமுகவோட பணம் கிடையாது, பர்சனல் பணம் கிடையாது. அதெல்லாம் புரிதல் இருக்கு மக்கள்கிட்ட. வாங்காதவங்க மத்தியில மைனஸும் இருக்கு. பார்க்கலாம் உங்க நம்பிக்கைக்கு என்ன. வாக்குறுதியை பத்தி பேசும்போது மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொன்னார். போட்டாரான்னு தெரியல. அவங்க அக்கௌண்ட்ல போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. விலைவாசியை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னாரு. பெட்ரோல் விலையை குறைப்பேன்னாரு. டீசல் விலையை குறைப்பேன்னாரு. இந்த நாட்டை பாதுகாப்பாக வச்சிருப்பேன்னு சொன்னாரு. இந்த டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னாரு. சுயமரியாதையுமே இல்லாம ஒரு நாட்டுடைய போரை இன்னொரு நாட்டை அதிபர் நிறுத்தினு சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எதுக்காக அமெரிக்காவுடைய பொருளாதார ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருந்ததுக்கான பதில் இந்த நாட்டு விவசாய பத்தி கவலைப்பட தயாரா இல்லை. வேளாண் சட்டத்தை வந்து அக்னிபாத்திலிருந்து மொத்த இந்திய மக்களுக்கும் துரோகம் பண்ண ஆள் மோடி அவர்கள். இந்த மோடி அவர்களை வச்சுக்கிட்டு இவங்க எந்த கணக்கில் இந்த மாநிலத்துக்கு தேர்தலை சந்திக்கணும்னு தயாரா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயம் கூட மோடி அவர்கள் சொன்னதை செய்யவே இல்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.